राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मधुवन बिहारी की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो ध्रुव महाराज की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भविष्य भद्रीनाथ भगवान की जय। जय बोलो धौली गंगा माता की जय। जय बोलो विष्णु प्रयाग की जय। जय बोलो ज्योतिर्मठ की जय। जय बोलो ज्योतिश्वर महादेव की जय। जय बोलो आदि गुरु शंकराचार्य की जय। जय बोलो ज्योतिर्मठ नरसिंह भगवान की जय। भगवानुடைய கிருபை. நேற்றுக்கு இத்தனை நேரம் ஆதி பத்ரிலாம் பார்த்துட்டு ரூமுக்கு வந்தோம். இன்னைக்கு பவிஷ்ய பத்ரி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பார்த்தாச்சு. ஆரம்பமும் பார்த்துட்டோம், முடிவும் பார்த்துட்டோம், மற்ற மூணு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஆதி பத்ரி பவிஷ்ய பத்ரி, நேற்று பாஸ்ட் பத்ரி, இன்னைக்கு ஃபியூச்சர் பத்ரி, ரெண்டுமே பகவான் பார்க்க வச்சுட்டான். ஏகாந்தமாக நம்ம கண்ணெதிர்க்கே பவிஷ்ய பத்ரி எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்த ஆளே இல்லாமல் நான் போயிருக்கேன். அந்த உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்துலலாம் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு பாதத்தையும் தரத்தை எடுத்து நான் தலையில் புரோக்ஷனம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆரத்தி எடுத்திருக்கேன். ஆளே கிடையாது. அங்கே ஒரு சாது பாபா ஒரு இந்த சோயா போட்டு ஒரு டால் கிச்சடி மாதிரி கொடுப்பார். அப்புறம் அவர் ஒரு கட்டாஞ்சாய் கொடுப்பார். இவ்வளவு தான் கிடைக்கும். இந்த சுபாய் கிராமத்தில் ஒரு கடை இருக்கும், அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது. நான் அப்படி வந்தேன். இந்த வருஷம் ஞாபகம் எனக்கு. ஒவ்வொரு வருஷமும் வரும்போது லாஸ்ட் டைம்லாம் அட்லீஸ்ட் ஒரு கடை வந்தது, அதுக்கப்புறமா இது வந்தது. அப்படி இருந்த இடம் இன்னைக்கு என்னடானா 7 கடை வந்தாச்சு. லஞ்சு டின்னர் என்னெல்லாமோ கொடுக்குறான். ரூம் ஸ்டே வந்தாச்சு, மேலே டென்ட் ஸ்டே வந்தாச்சு, மேகி பாயிண்ட் வந்தாச்சு. அதெல்லாம் நானும் ஃபஸ்ட் டைம் வந்தபோது அந்த நரசிம்மஷிலாலாம் போகல. செகண்ட் டைம் வந்தபோதோ செகண்ட் டைம் வந்தபோது தான் போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்போ தான் நரசிம்மஷிலா பார்த்தேன். இந்த வார்டு தான் நரசிம்மஷிலா மேலே ஏறி அந்த மேகி பாயிண்ட் வந்தது. என்னமோ பாட்டெலாம் போட்டிருக்கானேன்னு போச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை சுவாமி கொடுக்கலாம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸஸ். திரும்ப திரும்ப அதே தான் அனுபவங்கள். நமக்கு எப்பொழுதுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன், அதில் ஒரு தைரியமாக, அதில் ஒரு ஜாலியாக, அதில் ரொம்ப ரொம்ப திமிராலையும். எங்கேயாவது கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகிறதா முதல்ல பயம் அப்படி கவ்விக்கும். அப்படியா இப்படியா, மழையா, நடக்கணுமா, குளிருமா, எவ்வளோ தூரம் நடக்கணுமா, என்னெல்லாமோ. அதாவது நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி கூட அந்த கைடு எல்லாம் சொல்கிறான், இந்த கம்ஃபர்ட் ஜோனை பற்றி தான் ஒரு கவலை. மற்றபடி வேறு ஒரு கவலையுமே கிடையாது. அவ்வளோ ஹைட்டுக்கு போகிறோம் அதெல்லாம் இல்லை. இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஹைட். முன்னாடிலாம் பத்ரினாலே பயமாக இருந்தது. இப்போ பத்ரிலாம் தெரியும் அப்படி ஆயிடுது. இப்போ பத்ரி பற்றி பயம் போயிடுது சரியாக சொல்லணும்னா. ஏன்னா இது அதை விட இது பெருசுன்னு வரும்போது பத்ரி தான். நம்ம ரூமில் இருப்போம், இப்படி போனால் கோவில் வந்துடும், பார்ப்போம். மானா தானே ஏறிடலாம், இறங்கிடலாம். முதல் தடவை மானாக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும் இப்படி கேட்ட கூட்டம் இல்லை. சாதாரணமாக மானா தானே இப்பெல்லாம் அப்படின்னு. இதான் வாழ்க்கை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை வாழ்க்கை கொடுக்கும். அவ்வளோ அந்த அனுபவங்கள் அப்படி நமக்கு பத்திரமா வச்சுக்கணும். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூளைக்கு அப்பப்போ இதெல்லாம் நடந்தது, இவ்வளோதான் நமக்கு நான் அவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும் இல்லையா? ஏன்னா ஒரு நாளை போல் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளை பேஸ் பண்ணி தான் வரும். என்ன கேவலப்படுத்திட்டாங்க, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன், நான் பேசியிருக்கணும், நான் அன்றைக்கி பேசலை, நான் எதிர்த்திருக்கணும், நான் எதிர்க்கலை, திரும்பி திரும்பி நான் எனது, இந்த ரெண்டு தான் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு.
வெளியிலேருந்து கிடையாது. அகம் மம, அகம்ன்றது நான், மமன்றது என்னுடையது. இந்த ரெண்டு தான். இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம், நாளைக்கு அவங்க சொன்னால் 10 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்லாம் இருக்கணும்னு சொந்தக்காராளை பற்றியோ மற்றவாளை பற்றியோ கவலையே வரல. கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ குழந்தைய பற்றியோ பந்துவை பற்றியோ அப்பா அம்மாவை பற்றியோ சரியா பெரிய ஃப்யூச்சரை பற்றி நினைப்பெல்லாம் இல்லை. இந்த நாளைக்கு இந்த 10 கிலோமீட்டர் நடந்தால் போதும், இந்த 3 நாள் தாட்டினா போதும். இந்த நியர்பை இப்போ ஒரே லட்சியம் என்னன்னா, இந்த 4 நாள் நல்லபடியாக போயிட்டு வந்துடணும். அப்போ இவ்வளவு மனசு முழுக்க நாம தானே நிற்கிறோம். ஓ, நம்ம அவ்வளோ தூரம் போகிறோமே, நம்ம வீட்டுக்காரர் நினைக்க போகிறார், கணவன் என்ன நினைக்க போகிறா, மனைவி என்ன நினைக்க போகிறா, குழந்தை நினைக்க போகிறா, அப்பா அம்மா நினைக்க போகிறா, யோசனையே இல்லையே. நாளைக்கு நான் நடக்கணுமே, எனக்கு நடக்க முடியணுமே, எனக்கு குளிர் தாங்கணுமே, நாளைக்கு திருப்பி நடக்கணுமே, மழை வந்தால் நினைச்சாலும் ஒன்றும் ஆகக்கூடாது. டக்குன்னு பாருங்க, அதாவது ஒரு மலப்பு எப்படானா நான் எனது. இப்போ இந்த புண்ணியம் பாபம் கர்ம வினை பூர்வ ஜென்மம் பாபம் எதுவுமே மைண்டில் நிற்கல. நாளைக்கு 10 கிலோமீட்டர் இதுதான். அப்படியே போறவையில வாஷ்ரூம் இருக்குமா, தண்ணி கிடைக்குமா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுமா, நம்மளே தூக்கணுமா, போர்ட்டர் தூக்குவானா, நாளைக்கும் போர்ட்டர் தூக்குவானா, நாளை கரண்ட் போச்சுனாலும் வெந்நீர் கிடைக்கும், துணி நனைஞ்சா அங்க கங்காரியால துணி கிடைக்குமா? கவனிச்சு பாருங்க. இதுல வேற என்ன பெரிய ஃபியூச்சர் பிளான் இருக்கு நம்மகிட்ட? இந்த 4 நாள் தாட்டினா போதும், நல்லபடியா முடிச்சுட்டு 2 நாள் ஜாலியா இப்படி வண்டியில உட்காந்து ஜாலியா தூங்கினோம். ஆனா அப்ப பாருங்க, ஒரு விஷயம் நிரூபணமாகிறது. நம்முடைய கவலை, நம்முடைய பயம் எல்லாம் நம்மை பற்றி, நமக்கு வேண்டியவைகளை பற்றி, நமக்கு வேண்டியவர்களை பற்றி. இவ்வளவுதான். அது நமக்கு வேண்டியவர் கூட பக்கத்தில் இருந்தால் கவலை இருக்கும். எங்கேயோ இருக்கானா, இப்போ நான் எனக்கு குளிராமல் இருக்கணும், இந்த குளிரில் நான் ஜீவிக்கணும், இந்த குளிரில் நான் பார்த்துட்டு வரணும். அப்போ இதுதான் ரகசியம். இந்த அகம் மம இதை ஜெயிக்கிறதுக்காகத்தான் தவம், இல்லாட்டி இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காகத்தான். அகம் மம அபிமானோத்தைஹி காம குரோதாதிபிர் மலைஹி. நான் எனது என்கின்ற என்னுடைய எண்ணங்களாலே வரக்கூடிய காமம், பயம், ஜாக்கிரதை, இதை தான் நாம் ஓவர் கம் பண்ணோம். அதுக்கு பேர் தான் தவம். இப்போ துருவனுக்கு அதே தான் ஆடுறது. அப்பா மடியில் உட்காருது 5 வயசு குழந்தைக்கு ஜாலி, ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஆடா குழந்தையான அப்பா தூக்கி மடியில் வச்சுப்பார், கன்னத்தை கிள்ளுவார், கொஞ்சுவார், என்ன வேணும்னு கேட்பார், நாம் பேசுவோம், சிரிப்போம். ரைட்? ஆசையாக இருக்குது, ஆனால் உட்காரக்கூடாதுன்னு ஒருத்தி தடுத்து விட்றா. என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை ஒருத்தி தடுத்து விட்றா. உடனே துக்கம், அவன் மேலே கோபம், எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆனந்தம் தடபட்டு போயிடுத்தேன்னு விருப்பு, இது எனக்கு அடைய முடியலையேன்னு ஆதங்கம், எனக்கு உரிமை இருக்குது ஆனால் எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டாளேன்ற ஒரு உத்வேகம், ஒரே ஒரு என்ன பண்ணுறது, எனக்கு அப்படியே என்னெல்லாமோ பண்ணுறது, ஆனால் எனக்கு ரியாக்ட் பண்ண முடியல, என்னுடைய ரியாக்ஷனுக்கு அங்கே விலை இல்லை, என்னுடைய எமோஷனுக்கு அங்கே மரியாதை இல்லை, அப்பாவை ஏக்கமாக பார்க்குறான், அப்பா சப்போர்ட் பண்ணலை, சுருச்சி இவ்வளோ தூரம் இவங்கிட்ட கடுமையாக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் எல்லாம் வர்றது தன்னால் அதை ஜெயிக்க முடியலை, இயலாமை. அம்மா கிட்ட போகிறான், அம்மாவும் சொல்கிறா குழந்தை என்னடா பண்ணுறது, நீ என் வயிற்றில் போகிறது, அவள் புலம்புறா. அப்புறம் அவளே சொல்கிறா பகவானை பிடிச்சிக்கோ, பகவானை தவிர அவனுடைய துக்கத்தை நாசம் செய்பவர்கள் யாரும் இல்லை. அம்மா பிளண்ட்டாக ஒத்துக்கிறா, என்னால் உன் கஷ்டத்தெல்லாம் மாற்ற முடியாது, சுவாமி தான் இருக்கார். அந்த வார்த்தையை பிடிச்சுட்டான், கிளம்பினான், நாரதர் வந்தார், இதெல்லாம் வேண்டாண்டா திரும்பி போடா வீட்டுக்கு அப்படின்றார். இல்லை இல்லை எனக்கு இது அடையணும் அப்படின்னு சொல்ல நாரதர் கைடு பண்ணி அவர் சொல்கிறதை கேட்டுண்டு மதுவனம் போய் தபஸ் பண்ணி, அந்த தபஸ் அவ்வளோ தூரம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ்டாக இருந்தான். அவ்வளவு அழகாக 5 மாதத்தில்
நினச்சி பாருங்க கூட, நமக்கு இந்த 4 நாளைக்கு நாக்கு தள்ளுது. இத்தனைக்கும் எல்லாம் கேங்கோடு போகிறோம். அங்கே ரூம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கூட ஒரு கைடு வரான். நம்ம சாமான் நம்ம தூக்க போகிறது கிடையாது, ஆள் தூக்க போகிறான். நாம் நம்மளை தூக்கி நடக்கணும், அவ்வளோதான். அங்கே சாப்பாடுலேருந்து சக்கலமும் இருக்குது. முன்ன பின்ன தெரியாத ஆளோட தனியாகவும் போகிறது கிடையாது. கேங்காக தான் வந்திருக்கோம், கேங்காக தான் கிளம்புறோம் எல்லாமே. ஆனால் இதுக்கே அப்படின்னு ஒரு மலப்பு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஆனால் யாருமே இல்லாத ஒரு காடு, 5 வயசு குழந்தை தனியாக போகிறான். அப்பா அம்மா ஊட்டுற சாப்பாடு தான் பெருசாக தெரியும். அதில் அவன் தேடிண்டு போய் இது இளந்தம்பழம், இது வெள்ளாம்பழம், இது சாப்பிட்லான்னு தெரிஞ்சு. ஏன்னா ஈஸியாக சாப்பிட முடியாது, வெள்ளாம்பழம்லாம் உடச்சி உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து சாப்பிடணும். நல்லா பழுத்திருக்கா, கசக்குமா தெரியாது. இன்றைக்கி அந்த பஹாடி மலையினுடைய பஹாடை பாதாம் ஆகிடும், கசப்பு. ரைட்டு, சாப்பிட்டோம். இன்றைக்கி மத்தியானம் பசி, நல்லா இருக்குது, டால் ரைஸ் நல்லா இருக்குது, ஏதோ சிப்ஸை கொண்டா, அதில் ஏதோ கிடைக்கிறதோ சாப்பிட்டுட்டு இப்போது இது கிடச்சது பாக்கியம், ஒரு சாய் கிடச்சது பாக்கியம்னு கிளம்பி வந்தோம். எதுவுமே தெரியாமல் ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை தனியாக காட்டுக்குள்ளே போய், அந்த 5 மாதத்தில் மழை வந்திருக்கும் காட்டில். நம்ம பார்த்தோம் கண்ணெதிர்க்க. இன்றைக்கி திடீர்னு ஒரு மழை, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது, அட்லீஸ்ட் ஒதுங்கிடும். ஏதோ குகையில் போய் தனியாக நின்றுருப்பான் அந்த பையன். ஜஸ்ட் இமேஜின், 5 வயசு குழந்தை தனியாக ஒரு குகையில் நிற்கும். ஒரு தேனியோ ஈயோ கொசு. மைண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பான். அதில் தான் சுவாமி வசப்பட்டுட்டார். இவ்வளோ சுவாமி எதிர்பார்க்குறது இவ்வளோதான். இத்தனை சேலஞ்சஸ், சவால்கள், இதை தாண்டி ஒருத்தன் என்னை நம்புகிறானே, இதை தாண்டி ஒருத்தன் என்னை பார்க்கறதுக்கு ஆசை. ஐயோ 3 நாள் போதும் பரவாயில்ல, நான் சுருச்சியோட காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன், நான் கோச்சின் தப்புமா, ஏதோ சாப்பாடு கூட தங்கிறதுக்கு இடம் கூட, ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் தட் அப்படின்னு இல்லாமல் 5 மாதம் தனி ஒருவனாக நின்று ஜெயிச்சு காட்டி, அவனுடைய அந்த மனோபலம், இந்த ஏற்றுக்கிற தன்மை, அந்த போராடுற குணம், அதுக்கு தெய்வம் வந்துடுது. போராடுற குணம் 5 மாதம் தனியாக நின்று போராடினால, யார் சப்போர்ட்டுமே இல்லை. குரு சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு நான் அவர் சொல்லுவார், அவர் போயிட்டார். தபஸ் பண்ணேன் 7 நாளில் ஆகாசம் தெரியுமா எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். சரி, தபஸ்லாம் ஓரத்தில் உட்காந்து பார்த்து, கவலைப்படாத துருவா, நாங்கள் ஓரத்தில் பக்கத்தில் நான் உட்காந்து நாமஜபம் பண்ணுறனாலும் சரி, ஒரு சமாதானம், ஒரு ஆத்திரம் சொன்னால் ஒரு டவுட்டாவது கேட்டுக்கலாம். அவர் சொன்னார், அவர் போயிட்டார். இந்த பிள்ளை தனியாக இன்றைக்கி 5 வயசு பிள்ளை, அட்லீஸ்ட் ஒரு 15 வயசு ஆச்சு, 25 வயசு ஆயாச்சுன்னா அதுக்கே ஒரு லோன்லினஸ் வந்துடும். நிஜமாக லோன்லினஸ் அப்படியே பாடு. இப்பயே நம்ம அங்கே மேலே போனோம், நம்ம 7-8 பேர் இருந்தோம், அழகாக பார்த்தோம். நீங்கள் மட்டும் தனியாக பொருள், அந்த மேகி பாயிண்ட்டுக்கார ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான், ஒரு குதிரை, நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கலாம். எவ்வளோ நேரம் உட்காருவேன்? ஒரு 5 நிமிஷம் எல்லாம் பார்ப்பேன், ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துப்பேன், சரி கிளம்புவோம். அதுக்கு மேலே அதை உட்காந்துண்டு அந்த ஒரு அமைதியை, ஒரு லோன்லினஸ்ஸை என்ஜாய் பண்ண தோணாது. ஒரு ஒரு மனசில் ஒரு பயம் கவ்வும், அந்த ஒரு தனிமை ஒரு பயமுறுத்தும். அப்போ எவ்வளவு தைரியம் துருவனுக்கு. நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு தனிமை, ஒரு பயம் வந்துடும். யாராவது கூட இருந்தால் தேவலையே அப்படின்னு தோணும். சாயங்காலம் ஆயாச்சு, இருட்டு, வெளிச்சம் கிடையாது. அன்றைக்கி என்ன சாப்பிட்டோம் அதுதான். இருட்டு 6 மணிக்கு மேலே எங்கே வெளிச்சம் இருக்க போகுது? இப்போ அந்த இதில் அதை உட்காந்துருக்கணும். ஏதோ கிடச்ச மரப்பட்டை எடுத்து போத்தின்ட்டுருப்பான். காட்டில் கொசு வரும் சில இடங்களில் சிவியராக. அதை தாண்டி தூக்கம் முழிச்சாச்சு, ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு முழிச்சாச்சு. எங்கே போகிறது? இருட்டாக இருக்கும். விடிஞ்ச பிறகு தான் எம்மனைக்கு போக முடியும். அங்கே உட்காந்துட்டு பகவத் தியானம் பண்ணி, நாரதர் அவனுக்கு ஒரே சப்போர்ட்டிவ். நாரதர் சொன்ன அந்த விஷயங்களுடைய தியானம், மைண்டுக்கு அவ்வளோ பலம். பகவானுடைய ரூபலாவண்ய வர்ணனை, பகவானுக்கு எப்படி தியானம் பண்ணணும், பகவான் நாமம், வேறு ஒன்றுமே சப்போர்ட் இல்லை. 5 மாதத்தில் பார்த்தான்னு மட்டும் யோசிக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் யோசிக்கிறதே இல்லையே. 5 மாதம் 3 நாள் சாப்பாடு பரவாயில்ல, 6 நாள் பரவாயில்ல, அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தேன். எனக்கு அது மாதிரி வேணும். இந்த பாயிண்ட்லாம் யோசிக்கவே இல்லை. மழை பெய்யும், நல்லா வெயில் அடிக்கும்,
தாகம் எடுத்தனா தண்ணி குடிக்க யமுனைக்கு போகணும். யமுனை ஆற்றங்கரையாக இருந்தாலும் யமுனைக்குள்ளே இறங்கணுமே. குளிக்கணும், தொடச்சிக்கிறதுக்கு துண்டு கிடையாது, மாற்ற ட்ரெஸ்ஸு கிடையாது, பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு தெர்மல் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ரெயின் கோட் எடுத்து போகலாம், ஒரு பேன்ச்சோ எடுத்துகிட்டு போகலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேக் எல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கலாம். அந்த ரிஷிகேஷ்லாம் நிறைய பிச்சைக்கார அவளாக பக்கத்தில் ஒரு பேக் வச்சுருப்பா. அவளுடைய பேசிக் நீட்ஸ். குழந்தைக்கு சாப்பிட்றது தட்டு கிடையாது. அவனே விளாம்பழம் சாப்பிடணும். எவ்வளோ நாள் சாப்பிடுவோம் விளாம்பழம்? எவ்வளோ நாள் இழந்து பழம் சாப்பிடுவோம்? தண்ணி தாகம் எடுத்தால் திருப்பி மதுவனத்துலேருந்து நடந்து போய் அங்கே குளிச்சுட்டு திருப்பி குடிச்சிட்டு அதே என்னோட ஓம் நம்ம பகவத். அப்போ இந்த காட்டுக்குள்ளே எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்கு, எல்லாம் பார்க்கலாம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஹோட்டலில் தங்கிட்டு இப்படி வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் வியூ அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு சச் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ், த பீஸ் ஆஃப் மைண்ட். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த சேல்ஸ்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பா. பல ஹோட்டலில் தனியாகவே தங்கிட்டு இருப்பா. ஒரு சைடு மேலே போர்டு அடிச்சிடும் அவளுக்கு. நிஜமாவே அட்லீஸ்ட் இப்போல்லாம் அது ஒரு இன்டர்நெட் இருக்குது, அதனால நிறைய பேர் புக்ஸ் வாசிப்பா. தனியாக போகிறவாள்லாம் புக்ஸ் தான் கம்பேனியன். இந்த தனிமையை தைரியமாக ஜெயிக்கிறதுக்கு ஒன்று அந்த ஊரில் பக்கத்தில் சுற்றின்னு இருப்பா, இல்லாட்டி யாராவது அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் யார் கூட பேசிகிட்டு இருப்பா, இல்லாட்டி வந்தவாட பேசிகிட்டு இருப்பா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஃபாரினில் தனியாக வேலை பண்ண போவா. ஒரு தனிமை அவளை அப்படி போட்டு அழுத்தும். ஒரு ஹோம் சிக்னஸ். ஹோம் சிக்னஸ் அந்த தனிமை, நமக்கு வேண்டப்பட்டவா யாருமே இல்லையன்ற ஒரு ஹோம் சிக்னஸ். ஒரு 5 வயசு குழந்தை இவ்வளவு இந்த ஹோம் சிக்னஸ், லோன்லினஸ் எல்லாத்தையும் அவனே பண்ணிக்கணும். தனியாக வாஷ்ரூம் போகணும், நைட் பாத்ரூம் வந்தாலும் தனியாக போயிட்டு வரணும், பகலில் போனாலும் தனியாக வரணும். கொஞ்ச நேரம் காற்றலாம் அப்படி வந்தால் வேடிக்கை அப்படி பார்ப்பான். எல்லாத்துலேயும் சுவாமி இருக்கார், எல்லாத்துலேயும் சுவாமி இருக்காருன்னு அந்த ஃபீலிங்கே ஒரு தைரியத்தை கொடுக்கும். என்ன பண்ண போகிறேன், யாருமே இல்லையே, மரம் செடி கொடி தானே இருக்குன்னா பயம் வரும். எங்கும் நிறை பரபிரம் தைரியம். நாளைக்கு நம்ம நடக்க போகிறதும் இதே ஹிமாலயாஸில் தான். எந்த ஹிமாலயாஸில் எவ்வளோ மகாத்மாக்கள் தபஸ் பண்ணாலோ, தபஸ் பண்ணின்னு இருக்காளோ அந்த இடத்துல தான் நடக்க போகிறோம். எந்த ஹிமாலயாஸில் இன்றைக்கும் நரநாராயண மூர்த்திகள் தபஸ் பண்ணின்னு இருக்காளோ அந்த மலையில் தான் நடக்க போகிறோம். எந்த ஹிமாலயாஸில் லக்ஷ்மணன் தபஸ் பண்ணாரோ அந்த லக்ஷ்மண குண்டு வழியில் நடக்க போகிறோம். எந்த புஷ்ப வனத்துக்கு பீமன் போனானோ ஆந்தவே ஆஞ்சநேய மூர்த்தியை பார்த்தானோ அந்த வனத்தில் தான் நாம் நடக்க போகிறோம். எந்த இடத்துல வேதவியாசர் நாரத மகர்ஷியெல்லாம் சுற்றின்னு இருக்காளோ அந்த இடம்தான். எந்த மந்தாகினி கடையிலெல்லாம் தான் இந்த நலகூபுர மணிகரன் சுற்றின்னு இருந்தாலோ அந்த இடத்துல தான். எந்த இடத்துல கண்டாகரன்லாம் சுற்றின்னு இருந்தானோ அந்த இடம் தான், அந்த டெரிட்டரி தான். அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் எத்தனையோ ரிஷிகள் சாதுக்கள். இப்போ நம்ம இன்றைக்கி அந்த கௌரி கொண்டு போகணும், எங்கேயோ இறங்கி கீழே இறங்கி அங்கே ஒரு தாத்தா உட்காந்து, ஒரு தாத்தா படுத்துட்டு இருந்தார், ஒரு தாத்தா நம்ம கூட இருந்தார், 3 தாத்தா. அதில் ஒரு தாத்தா நமக்கு அங்கே வந்து ஸ்வீட் கொடுக்குறார், அவர் நம்மளை சாய் வேற சாப்பிட்டு போன்றார். அந்த இடத்துல ஒரு சொல்ல ஐம் டூயிங் கவுன்சிலிங், கம் அண்ட் ஐ வில் டூ கவுன்சிலிங்கிறவர். காட்டுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துட்டு MA எல்லாம் WMA படிச்சுட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து கவுன்சிலிங் பண்ணுறேன்றார். நான் நினைப்பேன் அவள் கவுன்சிலிங் பண்ண தனியாக உட்காந்துருக்காங்க, அவள் சொல்ல நம்ம கவுன்சிலிங் பண்ணுறேன்றார். ஜஸ்ட் இமேஜின். இதுக்கப்புறம் யாரும் அங்கே போகிறதில்ல. அந்த ஊரில் இருக்க யாராவது போவா. இவள் 3 தாத்தா தான், மேபி 2-3 பேர் இருப்பா. இவாளுக்கு வேண்டியது இவாளையே சமைச்சுக்கணும், அங்கேயே படுத்துக்கணும், அவ்வளோதான் வாழ்க்கை. டெய்லி அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு இருட்டின்றதே எப்படி இருக்குது, மழை எப்படி இருக்கும், குளிர் எப்படி இருக்கும், யாருக்கும் தெரிஞ்சவ யாரும் கிடையாது, வேண்டப்பட்ட மனுஷன் யாரும் கிடையாது. நோ நியர் அண்ட் டியர், நோ ஃபாதர், நோ மதர், நோ சன், நோ டாட்டர், நோ ஒய்ஃப். அந்த தபஸை நம்பி உட்காந்துருக்கா. இன்றைக்கி தான் பவிஷ்ய பத்ரி இவ்வளோ பேர் இருக்கா. நான் ஃபஸ்ட் டைம்லாம் வரும்போது ஒரு தாத்தா இருப்பேன், தனியாக உட்காந்து சமைச்சுட்டு இருப்பேன், தனியாக உட்காந்துட்டு. அப்போ மன உறுதி, எத்தனை வில் பவர், எத்தனை ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து. இப்போ நான் அமைதியாக உட்காடுறேன், இவ்வளோ காமாக இருக்குது. இந்த அத்திரி அனசையா நாங்கள் போயிருக்கேனே, அந்த அமிர்த கங்கா, அந்த அத்திரி அனசையால் அந்த சப்தமே பயமுறுத்தும். பாரடி தொடன்னு. அது பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு தாத்தா தனியாக உட்காந்து தபஸ் பண்ணுறார். இத்தனைக்கும் லைஃப்பில் சிங்கப்பூரில் எங்கேயோ இருந்தவங்க டாக்டராக இருந்தவர்னு சொல்லுவாள்.
இட் ஸோ அப்படின்னு வர நம்மள நான் கேட்டால் இட் ஸோ பெருசாக பேச மாட்டேன், எழுதி தான் காட்டுவேன். தனியாக உட்காந்துன்னு இந்த காட்டுக்குள்ளே தபஸ் பண்ணுறேன். பெருமை அந்த சத்தம் இந்த கிராமத்திற்கு தான் கொடுத்தா சாப்பிடுவேன். நம்மளாம் சுற்றி வர ஆள் இருந்தால், பணம் இருந்தால், இப்போலாம் நமக்கு மொபைல் இருக்கிறதுனால உலகத்தோட கனெக்ஷன்லேயே இருக்கும். அதனால் பெரிய தனிமை தெரியாது நமக்கு. நிறைய பேர் மொபைல் பார்த்தோம்னா தனிமையை மறக்கிறதுக்கு. இந்த பயத்தெல்லாம் நிறைய பேர் தண்ணி அடிக்கிறது, போதை வஸ்துக்கள்லாம் இந்த தனிமையை ஜெயிக்கிறதுக்கு. பயம் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். சில என்னோட சிஷியனவா அனாதாசிரமம் இல்லை நான் அதுக்கெல்லாம் வரல, எனக்கு பார்க்குற தைரியம் இல்லைன்னு பயங்கர தைரியமாக பேசுனா அதை பார்த்தா அவளுக்கு ஒரு க்ளூமி ஆகிடும். அது எப்படி இருக்க முடியும்னு ஒரு பயம், அந்த தைரியம் வராது. அப்போ எவ்வளவு தூரம் மனதில் உறுதி வேண்டும்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே இருக்குது, சுற்றி இருக்கிறவங்க சண்டை போட்டுருக்கோம், ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னு பயம் வருது. என்ன பைத்தியக்காரத்தம் நல்லா கவனிச்சு பாருங்க. கூட இருக்கணும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், எவ்வளோ. ஆனால் அவள் கூட எல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுண்டு நீ எப்படி என்ன சொன்ன, நீ எப்படி சொன்ன. தனிமையில் இருந்தால் யாராவது இருந்தால் போதுமே, யாரோ ஒருத்தர் இருந்தால் போதும் ஒரு பேச்சு துணைக்கு. அப்போ இந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன ஒரு மனோபாவம். துருவச்சரித்திரம், துருவன் தபஸ் பண்ணால் ஓம் நம்ம பகவதி வார்த்தையை சொன்னால் சாமி வந்தார், அனுகிரகம் பண்ணார், 36,000 வருஷம் கிருப்பையெல்லாம் பண்ணார். அதுக்கு அந்த 5 மாதம் இப்படி 36 வருஷம் வேண்டாம் சாமி, எனக்கு 100 வயசு இருந்தால் போதும், இருக்கிறது நிம்மதியாக இருந்தால் போதும். இந்த நிஜமாவே இந்த சொல்வா டைம் ஃப்ளைஸ்ன்னுவா. இந்த 5 மாதம் அவனுக்கு எப்படி டைம் ஃப்ளையாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்பப்போ பார்த்துப்போம். இந்த பிளாங்க் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம், ஐயோ இப்போ தான் 30 செகண்டா, அப்போ தான் 1 செகண்ட் பெருசாக ரொம்ப நீளமாக தெரியும். இந்த யோகாலெலாம் நிற்போம், தலைகீழே நின்ட்டோம்னா டைமே இன்னுமா அப்படின்னும். அப்போ அந்த 5 மாதம் ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன ஒரு மனோபலம் இருந்திருக்கும். அப்போ இதே குழந்தை அவ்வளோ அழுதுருக்கான், அவ்வளோ புலம்பியிருக்கான், அவ்வளோ நொந்து போயிருக்கான், அவ்வளோ கடுப்பில் இருந்தான், அப்படியே வெக்ஸேஷனுடைய பீக்கில் இருந்த பையன் சுனித்தியை மறந்துட்டு, சுருச்சியை மறந்துட்டு, அப்பாவை மறந்துட்டு, ஊரை மறந்துட்டு, தான் பட்ட அவமானத்தை மறந்துட்டு, வெறுமை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாரதர் சொன்ன பகவத் தியானம், நாரதருடைய ஆசீர்வாதம், இவ்வளோதான். தனியாக இருந்தான்னா இப்போ எவ்வளோ பலம் சுவாமி கொடுக்குற. உந்தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. தனியா தபஸ் எவ்வளோ வசதி. அதுக்கு தான் இந்த யாத்திரையெல்லாம் வர்றதுக்குன்னா அது ஒரு தபஸ். இல்லை இருக்கிறத வாழ்க்கை வாழறதுக்கு, கிடைக்கிறத ஒத்துக்கிறதுக்கு. இப்போ நாம் எவ்வளோ சௌகரியமாக ஒரு தனியாக இண்டிவிஜுவலாக வெஹிக்கிளில் வச்சுட்டு, இன்றைக்கி எத்தனை பேர் பஸ்ஸில் வரவாள்லாம் இருக்கா. எங்கே ரூம் கிடைக்கிறதோ அங்கே தங்குவா, எங்கே ஆசிரமம் இருக்கோ அங்கே போய் தங்குவா, என்ன கிடைக்கிறதோ சாப்பிடுவா. இன்றைக்கி வரவா இருக்கா, நான் பார்த்துருக்கேன். இதில் சில பேர்லாம் கங்கோத்ரியிலேருந்து தண்ணி எடுத்துட்டு பத்ரிக்கும் கேதாருக்கும் எடுப்பா. நமக்கு எதுக்கே அவா அப்படின்றோம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் அது டிஸ்டர்ப் ஆகுமோன்ற கவலையும் பயமும் தான் நம்மளை போட்டு அழுத்துறது. எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் தான். நமக்கு எங்கே போனாலும் அந்த கம்ஃபர்ட்டை சுவாமி கொடுத்துட்டே இருப்பார். இப்போ பவிஷ்யபதியில் நமக்காக ஒரு மேகி பண்ணுறதுக்கும், ஒரு டால் சாவல் ரைஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இருந்தது. அங்கே ஒரு சாய் போட்டு கொடுக்கறதுக்கும், அங்கே வேண்டிய அந்த டால் சாவல் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் அங்கே வந்து உட்காந்துட்டுருக்கு. இவ்வளோ தூரம் நம்ம சாதாரணமாக கீழே பார்க்கறது ஒரு 13,000 அடி உசரத்தில் வந்து உட்காந்துட்டுருக்குன்னா நமக்காக எழுதி உட்காந்துட்டு அவனுக்கு எவ்வளோ நம்பிக்கை. நீங்கள் எத்தனைன்னு சொல்லுங்க, நான் வந்து உட்காந்து 1 2 3 நமக்கு சாதா கடையில் அவ்வளோ செக் பண்ணுவான். எங்கேயோ மலை மேலே உட்காந்துண்டு அவன்லாம் அந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் 50 ரூபா சொன்னால் கூட தகும். 10 ரூபா தான் சொன்னான் இல்லையா? எவ்வளோ சாப்பாடுக்கு? 8 பேர் 9 பேர் சாப்பிட்டோம், சாய் எல்லாமே சேர்த்து. அப்போ இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருத்தா இல்லையா? ஒன்றும் வேண்டாம், நமக்கு வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் பற்றி தெரியல, போகணும்னு ஆசை. எங்கேயோ ஒருத்தரை பிடிச்சோம், இன்றைக்கி தான் முதல் தடவையாக காப்பியில் பார்க்குறோம். எவ்வளவு ஆசையாக அவன் சொல்லித்தான், எவ்வளவு உரிமையோட. அதுக்கு அவன் சொல்கிறான் 1500 நான் கூட கிட்ட ஒரு ஆளுக்கா இல்லை
ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் சேர்த்து. அப்போ நம்மள எல்லாரை விட சின்ன பையன், இவனை விட பெரிய, அவ்வளோதான், துருவனோட பெரிய பையன், நம்ம எல்லாரோட சின்ன யங்ஸ்டர், 23 வயசு பையன், நம்மளை ஐஷன் போகிறதுக்கு தெளிவாக உட்காந்துட்டுருக்கான். அவனை பகவான் தயார் பண்ணி வச்சிருக்கார். நம்ம வரத்துக்கு முன்னாடி நமக்கு அழகாக ஒரு பையனை கொண்டு வந்து வச்சு, அவன் கபில் பேசுனா கபிலாச்சாரியா தான் ஞாபகம் வந்தது. கபில் கேட்கணும் ஃபுல் பேர் என்னடான்னு. அவன் அப்படியே பொறுமையாக, அப்படி அவர் மாதிரியே தான் பொறுமையாக பேசுகிறான். நம்ம எவ்வளோ வேகமாக எவ்வளோ அவசரமாக எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே டோன், ஒரே, அதாவது பேசுறதுல கூட அவன் எனர்ஜி செலவு பண்ணல. அவன் எனர்ஜி செலவு பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லை. காமா கூலா ரிலாக்ஸ்டா, இதை விட காமா கூலா பதிலே சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப அதனால அவன் கம்மி பண்ணான்னு சொன்னான். அவன் பாட்டு போட்டுன்னு இருக்கானுங்க, இவன் பேசுறது நம்ம வாய்ப்பில் கொண்டு காது வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் நமக்காக ஒருத்தன் ரெடியாக இருக்கான். அவன் சொல்லலாம் போட்டு பார்த்துக்கலாம், எவ்வளோ தைரியம் கொடுக்குறான். ஈஸியாக ஒன்றும் பயப்படவே வேண்டாம், அழகாக போகலாம், எல்லாம் சாப்பாடு கிடைக்கும், என்ன கிளியரான பதில் சொல்லு. இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச ஒருத்தன் சுவாமி ரெடி பண்ணி வச்சுருக்காரு நமக்காக. நமக்கு முன்னாடி நம்ம போகிற முறையில் கடைகள்லாம் இருக்குது, பயப்பட வேண்டாம், டோலி இருக்குது, உங்கள் சாமான் நீங்கள் தூக்கினது போர்ட்டர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனுக்கு சுவாமி நமக்கு முன்னாடி ப்ரிப்பேர் அங்கே இருக்கார். இப்போ துருவனுக்கு அந்த இடத்துல ஒரு விளாம்பழமும் இழந்த பழமும் வச்சுருக்காரு. துருவனுக்கு அங்கே ஒரு காஞ்ச இலை, சருகு, புல். 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் சாப்பாடை பற்றி? பிடிச்சது தெரியும். காஞ்ச இலையை சாப்பிட்லாம், சருகை சாப்பிடலாம். நமக்கு இந்த பெர்ரியை பார்த்தோம், அங்கே இருக்க ஒருத்தர் சொல்லி தான் சாப்பிட்டோம். இப்படி சாப்பிட்லாமா வேண்டாமா, எதையானு சாப்பிட்டு ஆகிட போகிறதுன்னு கவலை. இத்தனோண்டு பழந்தானேன்னு விட முடியல, சாப்பிடாம இருக்கவும் முடியல, ஆசையாகவும் இருக்குது. காசக்தா ரைட், அப்புறமா போட்டு மேய்ஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி மேய்ச்சோம். அப்போ அந்த 5 வயசு பிள்ளைக்கு அங்கே ஒரு கம்ஃபர்ட், அவனுக்கு அங்கே ஒரு குகையை கொடுத்து அவனை வாழ வச்சு, தனியாக ஒரு 5 வயசு பிள்ளைய சுவாமி காப்பாற்றினான். நம்மளை காப்பாற்ற மாட்டார். எனக்கு அதனால துருவ சரித்திரம் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது பாகவதத்தில். இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறதுக்கு யார், எல்லோரும் கதை ஓட்டணும்னு வா. எனக்கு கதையை விட இதில் எனக்கு என்ன மெசேஜ், இதில் நான் என்ன கற்றுக்கிறேன். அதனால தான் துருவன்கிட்ட சுவாமி இவ்வளோ பேசுகிறார். ஏன்னா 5 மாதம் அந்த பிள்ளை பேசினது சுவாமிகிட்ட மட்டும்தான். அந்த 5 மாதத்தை சேர்த்து வச்சு சுவாமி வழவழா குழவழா, ஐயோ எப்படிடா தபஸ் பண்ண குழந்தை, என் செல்ல குட்டி, என் வெள்ளை கட்டி எல்லாம் ஒன்றுமே இல்லை, உனக்கு என்னெல்லாம் உண்டு நான் தரேன், கொஞ்சி கொலாவி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்தாச்சே. இப்போ அவனுக்கு அந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சுவாமி என்னை கட்டி அணித்தார், எனக்கு முத்தம் கொடுத்தார், ஊரில் போய் பிராபல்யமாகணும், ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஒன்றெல்லாம் கேட்டுட்டான். சொல்லி முடிச்சு என்னடா புரிஞ்சுதான் கேட்கவும் இல்லை. ஒரு செகண்ட் தடவை என்னடா வந்து எல்லாம் புரிஞ்சுதா, ஷாலைகோ, ஒன்றும் கிடையாது, ஐ எம் லீவிங், அவ்வளோதான். ஆசீர்வாதம் பண்ணார், கிளம்பி போயிட்டே இருக்கார். போன பிறகு தான் அவன் யோசிக்கிறான். அது வரைக்கும் அந்த ஒரு சுகமாக ஒரு ஒசரத்துக்கு போயிட்டான். அது எப்படி இருக்கும் நம்மளே சொல்கிறோம், வா எப்படி இருக்குது பவிஷ்ய பத்ரி, வா இந்த ஹைட்டு, பூமியை விட மலை ஒசரம், அதுலேயும் ஆளே இல்லாத ஒரு ஒசரம், வெறுமை மலை, காடு, அந்த பனி, அந்த மழை, அந்த மேகம், எல்லாத்தையும் சிருஷ்டிச்ச ஒரு தெய்வம் அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கு. பவிஷ்ய பத்ரிநாதன் ஃபார்மேஷன் எல்லாம் அந்த பவிஷ்ய பத்ரிநாதன் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். எவன் ஆதி பத்ரிநாதனோ, எவன் பவிஷ்ய பத்ரிநாதனோ, எவன் பத்ரி விஷாலனோ, சங்க சக்கர கதா அந்த மூஞ்சி பார்த்து எவ்வளோ இருக்குன்றோம். வா இப்படி இருக்கார். பக்கத்தில் தனியாக 1 to 1 இதுக்கு இவன் 2 பேர் பேசுகிறதையும் கவனிச்சது ஒரே ஒரு ஆள் விசிட் யார் வந்து ஐ விட்னஸ்னா கருடாழ்வார். அப்படியே கையை கூப்பிண்டு சுவாமியை சொல்கிறதா, இவன் பக்தியை சொல்கிறதா, நடுவில் ஒரு பூரமும் இல்லை. துருவா குட் இந்த மாதிரி ஆகிட்டார். அவர் பேச்சே கிடையாது. சுவாமி கருடா சொல்லு, அதுவும் கிடையாது. 1 to 1 பக்தன் அண்ட் பகவான். நடுவில் 3வது ஆள் இருந்தால் அது போச்சு, கருடன் முடிஞ்சது. போய் தபஸ் பண்ணி உட்கார வச்சுருவார். குரு யாராவது பேசிட்டு இருக்கா கூட உள்ள நுழையவே கூடாது, நுழைஞ்சா கஷ்டம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த துருவ சரித்திரம். ஸோ தனிமைன்னு பயப்பட வேண்டாம், கம்ஃபர்ட் ஜோன்னு பயப்பட வேண்டாம். கிருஷ்ணா இஸ் வித் யூ.
ஆனால் நான் படிக்கிறது கேட்கறது பார்க்கறதெல்லாம் ஒன்று இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் எப்படி முடியும் அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா? அவசியமே இல்லை. எங்கும் நிறை பரபிரம்மம் நம்ம கூட இருந்து நமக்கு வழிகாட்டும். வழிகாட்டின்னு இருக்கு, இனியும் வழிகாட்ட போறது. அப்ப துருவன் இவ்வளவும் பார்த்தாச்சு, ஆனந்தத்தை தலைக்கிறான். சுவாமி கிளம்பி போயாச்சு. அப்ப அழகா ஜம்முன்னு மைத்ரேய உவாச்ச சொல்றார், பகவான் கிளம்பி போயாச்சு. இத் அர்ச்சித ச பகவான் அதிதிஷ்யதாத்மனக பதம் பாலஸ்ய பஷ்யதோ தாம. அழகா பகவான் தன்னுடைய கருடன் மேல உட்காந்து திரும்பி தன்னுடைய தாமத்துக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறமா சொல்றார், சோபி சங்கல்பஜம் விஷ்ணோஹோ பாதசேவோபசாதிதம் பிராப்ய சங்கல்ப நிர்வாணம் நாதி பிரீதோ அப்யகாத்புரம். பெரிய விஷயம் கிடைச்சாச்சு. சுவாமியே சொன்னார், ரொம்ப துர்லபம்டா குழந்தை, நான் உனக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. 36,000 வருஷம் பூலோகத்தை ஆளு, உனக்குன்னு ஒரு துருவ மண்டலம், அதன் பிறகு சப்தரிஷிகள்லாம் ஒன்றை சுத்தின்னு இருப்பா, இந்த பூமிக்கு எல்லா சுகத்தையும் அனுபவி, தென் யூ வில் அட்டைன் மீ. எல்லாம் லைஃப் செட்டில், அவ்வளோதான். லைஃப் டைம், அவ்வளோதான். அவள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி எல்லாம் கொடுத்தாச்சு. இப்படி இருந்தா எப்படி செலிப்ரேட் பண்ணணும்? ஆனால் துருவன் சந்தோஷமா ஆகலையா. இவ்வளோ கிடைச்சி எடுத்து அவனுக்கு சந்தோஷம் வரலையா. சரி, ஒரு அதிருப்தி தான், ஒரு அச்சீவ்டிட்னு வரலையா. இப்போ நல்ல ஒரு லெவல் போய் அச்சீவ் பண்ணிட்டேன்னா வாட் நெக்ஸ்ட், அடுத்த அச்சீவ்மெண்ட் என்ன, இதோட பெருசு. ஆனால் அதை அச்சீவ் பண்ண பயமாக இருக்கும். ஆனால் இதை விட பெருசு தான் கேட்போம். ப்ரமோஷன் கேட்குற மாதிரி, ஹைக்கு கேட்குற மாதிரி. ஆனால் கம்ஃபர்ட் ஜோன் இன்னும் ஜாஸ்தியானது அது குறையப்படாது. இதுதான் நம்ம மெயின். ஃபில்டர் மைத்ரே அவன் பெருசாக திருப்தி இல்லை, ஒரு கொஞ்சம் ஒரு ஓகே அப்படின்னு வந்தான். விதுர உவாச்ச சுதுர்லபம் யத் பரமம் பதம் ஹரேர்மாயா வினஹ வினஸ்தச்சரணார்ச்சனார்ஜிதம் லப்த்வாபி அசிதார்த்தம் அவைக ஜன்மனா இதம் ஸ்வம் ஆத்மானம் அந்யதார்த்தவித். விதுரர் கேட்கிறார், மைத்ரேயரே பெரிய கஷ்டம் அதை அடைஞ்சு விட்டான் அவன். சுத்தமான பக்தியினாலையும், பக்தினால் மட்டும்தான் அடைய முடியும், அதை பகவான் அடைஞ்சு விட்டான். அவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சாச்சு, ஏன் அவ்வளோ சந்தோஷம் ஆகலை? சந்தோஷமாயிருக்கணுமே, ஏன் ஆகலை? மைத்ரேய உவாச்ச மாதுஹு சபத்ன்யா வாக்பாணைர்ஹிதி வித்தஸ்து தான் ஸ்மரன் நைச்சன் முக்தி பதேர் முக்திம் தஸ்மாத் தாபம் உபேயிவான். துருவனுடைய மனசு இந்த சூழ்ச்சியினுடைய வார்த்தைகள்னால ரொம்ப பாதிக்கப்பட்டது. அது ரொம்ப துக்கப்பட்டான். அப்ப அவளுடைய மிஸ்பிஹேவியரை அவனால சகிச்சுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அவன் சுவாமி எனக்கு முக்தி கொடு, எனக்கு இதை ஜெயிக்கணும்னு கேட்கல, யாரும் அடைய முடியாத ஸ்தானம் வேணும்னு தான் நம்ம தபஸ் பண்றான். யாரும் வரைக்கும் அணைச்சிக்க கூடாது, எனக்கு அப்படி ஒரு இடம் வேணும்னு தான் கேட்டுலாம் பண்ணான். பகவான் வந்தார் 36 வருஷம், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஐம் ஹாப்பி. என்னன்னு தெரிஞ்சு போயிடுது, துக்கமும் தெரிஞ்சு போயிடுது, சுகமும் தெரிஞ்சு போயிடுது, அவன் கூட வந்துடுறேன், எனக்கு முக்தி கொடுன்னு கேட்க தோணலையே, இப்படி தண்டமா அல்ப விஷயத்தை கேட்டுட்டோமே வருத்தமா அவனுக்கு. இதுல போய் ப்ளீஸ் ஆயிட்டோமே, ஒரு 36,000 வருஷம் கொடுக்குறார் அப்படின்னு ஹாப்பி, வா குட் அப்படின்னு தோணித்த வழியே. அவ்வளோ பெரிய விஷயம், முக்தி கேட்கணும்னு எனக்கு தோணு. அதாவது சொல்றான் துருவ உவாச்ச
சமாதினா நைகபவேன யத் பதம் விதுஹு சனந்தாதய ஊர்த்வரேதசஹ மாசைர் அஹம் ஷட்பிஹி அமுஷ்ய பாதயோச்சாமா சாயாம் உபேத்யாபகதஹ பிரதங்மதிஹி. பகவானுடைய திருவடி தாமரைகள் பூஜிக்கிறதுன்றது இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி பெரிய பெரியவர்கள்லாம் அஷ்டாங்க யோகம் பண்ண பிரம்மச்சாரிகள்லாம் அடையாதுக்கு அதுக்கே பல மாசங்கள் பல ஜென்மாக்கள் ஆகும். நான் 6 மாசத்துல அதை அடைஞ்சு விட்டேன். அப்போ கூட நான் சுவாமி கிட்ட பெருசாக கேட்கலையே. அவனோட ஃபீலிங் அது. இப்போ நம்ம பவிஷ்ய பத்ரிநாதனை பார்த்தோம். நன்னா பார்த்துட்டேன் திருப்தின்னு சொல்ல பார்த்தோம். ஆனால் நானே எத்தனை நாளைக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு வரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, வந்த வாழ்லாம் காமிச்சாச்சு, ரைட், அவ்வளோதான். ஹார்ட்ஃபுல்லாக நல்லா திருப்தியாக பார்த்தாச்சுன்னு இன்னி வரைக்கும் வரல. பவிஷ்ய பத்ரிநாதனோ ஆதி பத்ரிநாதனோ பத்ரிநாதனோ கேதார்நாதனோ இன்னும் இவ்வளோ இருக்கு, எவ்வளோ அனுபவம் இருக்கே, புதுசு புதுசாக இருக்கே, அப்படிதான். அப்போ துருவனுக்கு சுவாமியே வந்தார், நீ கூட இருப்போது அப்படின்னு கேட்க தோணலையே. அவனுக்கு வருத்தம். இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். சில சந்தர்ப்பங்கள் நம்ம பெரிய விஷயங்கள் சுவாமிகிட்ட கேட்போம், எல்லாம் கொடுத்துருவார், கிடச்சிடும். ஆனாலும் ஏதோ ஒரு 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 குறை மாதிரி மைண்டில் உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா இதை விட பெருசு சம்திங் இஸ் தட். சுவாமியோட விஷயங்கள், அந்த அனுபவங்கள், அந்த பீக். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு ப்ராசஸில் போகும்போது இந்த ப்ராசஸில் ஒரு அனுபவம் கிடைக்கும் பாருங்க. அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி அது பெரிய சுகம். ரிசல்ட் கிடச்சோன்னே ஓகே கிடச்சாச்சு. இப்போ நேற்று வரைக்கும் ஆதிபத்ரி பார்க்க போகிறோம், பார்த்தாச்சு. இன்னைக்கு அதை பவிஷ்யபத்ரி பார்க்கணும், பார்த்தாச்சு. இப்போ நாளைக்கு 4 நாள் கதை. இப்போ 4 நாள் கதை பவிஷ்யபத்ரி ஆதிபத்ரி, எஸ் அதான் கிடச்சாச்சு. இப்போ அடுத்த 4 நாள் கதை தான் பெருசாக உட்காந்துருக்கு, ரைட். இப்போ ஆதிபத்ரியோ பவிஷ்யபத்ரியோ நீங்கள் எல்லாம் புதுசு, நீங்கள் 3 பேர், மற்ற நாங்கள்லாம் பார்த்தாச்சே, ரைட். சரி வாழ வர பார்ப்போம், அவ்வளோதானே. நம்ம மெயினாக 4 தான், அடுத்த 4 நாள் தான் பெருசு. 4 நாள் முடிஞ்சா அதெல்லாம் முடிச்சிருச்சு. அடுத்து பத்ரிநாதனை பார்த்துட்டு கிளம்பினா, அப்புறம் வண்டியில் இறங்கினா போதும். அப்புறம் திரும்பி எப்படா விமானம் வருவோம்னு தோணும், அவ்வளோதான். இது எப்படி தான் ஹியூமன் மைண்ட். எல்லாரும் சொல்லுவாள், குருஜி அப்படியே ஒரு டேர்ன் அடிக்கலாமா, அப்படியே திரும்பி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. பார்த்தா தைரியம் வந்தாச்சு, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ துருவனுக்கும் அந்த இன்னும் பகவான்ற ஒருத்தன் கிடைச்சது அவனெல்லாம் அனுபவிக்கணும். நான் ஒரு 36,000 வருஷம் இதில் போய் ஹாப்பி ஆகிட்டேன்னு ஒரு கொஞ்சம் எவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிருக்கு, அதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம். அது பெரிய வருத்தம் கிடையாது. அதுக்காக அங்கேயே உட்காந்துன்னு ஓணும் அழலாம் இல்லை. திரும்பி 5 மாதம் தப்பசலாம் பண்ணல, வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஏன்னா சுவாமி சொல்ற கிளம்பிட்டார். அது சுவாமி டிசைட் பண்ணுறார், நீ இதெல்லாம் அனுபவி, இதெல்லாம் திருப்தியாரு, இதெல்லாம் என்ஜாய் பண்ண, அதுக்கப்புறம் வா. நம்ம ஆசைப்படலாம், அதிருப்தி ஆகலாம். ஈ நோஸ் என்ன உண்டோ கொடுப்பார். இப்போதைக்கு இது போதும், இதை என்ஜாய் பண்ணு, அவ்வளோதான். இன்னைக்கு அங்கே கூட கேட்டால் சப்ஜி கிடைக்குமா, அவன் டால் தான் கிடைக்கும். ஏதோ கிடச்சதே பெரிய விஷயம் தோணல, கொஞ்சம் சப்ஜி மிளக அப்படின்னு. அதுக்கப்புறம் சிப்ஸ், சரி சிப்ஸ் வச்சு ஓட்டுவோம். அதுக்கப்புறம் அவன் சொன்ன சட்னி நல்லா இருக்குன்னு அவன் ஆசையோடு கொடுத்து அந்த சட்னியை சாப்பிட்டு அவ்வளோதான். இப்போ சாயங்காலம் அந்த பக்கோடா கிடைக்குமா, சாய் கிடைக்குமா, அவ்வளோதானே. அதனால் அதாவது உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நாம் அடைஞ்சாலும் எஸ் அப்படின்னு தோணாது. சுவாமி தான் பெருசு. இதுதான் ரகசியம். நீ எவ்வளோ பெரிய விஷயங்கள் அடைஞ்சாலுமே உலகத்தை என்ன லெவல், இதுக்கு மேலே யாருமே அடைய முடியாத லெவல் அடைஞ்சாச்சு அவன். நோபடி ஹஸ். இது வரைக்கும் துருவனுக்கு அப்புறம் யாருமே அதை அடைஞ்சது கிடையாது அப்படின்னு தான் பெரியவா சொல்கிறோம். அடைஞ்சாலும் அந்த லெவல் தான், அதுக்கு மேலே இன்னும் யாரும் யோசிக்கவே இல்லை. ஆனால் அதை அடைஞ்சாலுமே சுவாமி தான் அல்டிமேட். அதுதான் ரகசியம். ஸோ மீதி விஷயம் நாளைக்கு சொல்லுவோம். நாளைக்கெல்லாம் நெட்டு இருந்ததுன்னா குரூப்பில் போடுவோம். ஏன்னா நேற்று போட்டதே கடைசியில் இன்றைக்கி அதால் தான் போயிருக்கு பல விஷயங்கள். பார்ப்போம், கேட்குறவாள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ராதே ராதே கிருஷ்ணா
राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो अलकनंदा माता की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भविष्य बद्रीनाथ भगवान की जय। जय बोलो आंजनेय स्वामी की जय। जय बोलो लक्ष्मण स्वामी की जय। जय बोलो ज्योतिर्मठ नरसिंह भगवान की जय। जय बोलो तोटकाचार्यार की जय। जय बोलो आदि शंकर भगवत पादर की जय। जय बोलो इंद्रिय आशीर्वादत्तक जय। राधे कृष्ण। जय बोलो दुर्गा महाराज की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो मधुवन बिहारी की जय। राधे कृष्ण।